Hi friends, welcome to TummyTimeTamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கியிருக்கோம், அக்வேரியம் செட்டப் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் கூட எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு ஸ்டண்ட் மாதிரி பண்ணியிருப்பான், அது ஒரு காமெடி வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஃபிஷ் டேங்க் வாங்கலான்னு வந்துருக்கோம். ஸோ ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணது தனியாக வீடியோ போடலான்னு நினச்சோம். சரி அவன் வேறு கேட்குறேன். ஸோ பக்கத்தில் வந்து ஃபிஷ் கடை இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தா ஃபிஷ் டேங்க் எவ்வளோ, ஸோ ஃபிஷ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த டேங்க் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ கடையில் வந்து என்னால் vlog எடுக்க முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டேங்க் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டேங்க் இது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட் குளிக்கிற பக்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தண்ணி அவ்வளோ தண்ணி பற்றும். ஸோ உள்ளே வந்து எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 கலர் சேஞ்ச் ஆகும், பிங்க் கலர் அண்ட் ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிடணும். அந்த ஹாலில் தான் வைக்கணும் எப்பொழுதுமே ஃபிஷ் டேங்க், ரூம்லலாம் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ட்ரி உள்ளே வந்துட்டு யாச்சும் உள்ளே வந்தாங்கன்னா என்ட்ரி வேலை தான் வந்துட்டு ஃபிஷ் டேங்க் வந்து ஹாலில் வைக்கணும். ஸோ வந்து நான் முன்னாடியே பிளான் பண்ணுறேன் எந்த இடத்துல வைக்கலாம் சொல்லிட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன், நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து 2 ஒயர் தேவைப்படும். ஏன்னா வந்து ஃபில்டருக்கு ஒரு ஒயர் கனெக்ஷன் வேணும், ப்ளஸ் வந்துட்டு லைட்டுக்கு ஒரு ஒயர் கனெக்ஷன் வேணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சுவிட்சில் மாட்டோம் பார்த்தீங்களா, ஃப்ளக் பாயிண்ட்டு, அது ஒரு பாக்ஸ் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கினோம். ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து லைட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் செட்டப் பண்ணியிருக்கோம். கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் செட்டாகவே எல்லாமே கொடுத்துறாங்க வாங்கும் போதே. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்துட்டு டேங்க்கு, கல், அந்த செடி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் செடி தான். ஸோ எல்லாமே வாஷ் பண்ணிடலாம் தரோவா. நான் வந்து ஒயிட் கலர் கலர் தான் வாங்கிட்டேன். கலர்ஸ் எதுவுமே நான் ப்ரிஃபர் பண்ணல, ஏன்னா கலரை சாயம் பூசியிருப்பாங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன கலர் ஃபிஷ் வாங்குகிறோமோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக தான் வாங்கணும். இன்றைக்கி அந்த ஃபிஷ் டேங்க்கில் என்னென்ன மாதிரி ஃபிஷ் நாங்கள் விட போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஃபிஷ்ஷு, டெலஸ்கோப்பு, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் ஃபைட்டர் வச்சுருந்தேன். கேர்ள் ஃபைட்டர் வந்து இதுக்குள்ளே விடலாம், ஃபீமேல் ஃபைட்டர் மட்டும் தான் விட முடியும். மேல் ஃபைட்டர் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைட் பண்ணும். ஸோ அதனால் மேல் ஃபைட்டர் மட்டும் தான் தனியாக வச்சுட்டேன், மிச்சம் எல்லாத்தையுமே சேர்த்து நான் விட போகிறேன். ஸோ வந்து ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்ட் ஃபிஷ்லாம் வந்து தனியாக தெரியும். இப்போ நம்ம கலர்ஸ் கல் வாங்கி போட்டோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோல்ட் ஃபிஷ் அது அழகாக ஸ்விம் பண்ணுறது அழகாக உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஒயிட்டில் வந்துட்டு ஆரஞ்சு வந்து காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் சொல்லிருக்காங்க தான் நான் வந்து ஒயிட் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து தனியாக விற்கிது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் விற்கும். இது வந்து 100 ருபீஸு. உங்களுக்கு நார்மலாக வந்து அந்த அக்வேரியம் செட்டப் வாங்கும் போதே உங்களுக்கு ஸ்பாஞ்ச் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா நான் வாங்கியிருக்கிறேன். நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து அழுக்குலாம் சேர்ந்துச்சா அந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம தூக்கி போட்டு இதில் வந்து ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ணி அதில் நம்ம சேர்த்து வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ கல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான், நேச்சுரல் கிடையாது. ஸோ நேச்சுரல் பிளான்ட்லாம் வைக்கணும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு செட்டப் பண்ணணும். ப்ளஸ் வந்து இந்த லைட்டு செட்டப்புக்கு வந்து இது வந்துட்டு செட் ஆகாது சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்மளுக்கு இது போதும்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு இது வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆரியனுக்காக தான் நான் வாங்கினோம். ஸோ ஃபிஷ் பெரிய டேங்க் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ இது பேசிக்காக வாங்கலாம், அப்புறமே நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்துட்டு பெருசாக வாங்கிக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ நாங்கள் நினச்சோம் இது சின்ன டேங்காக தான் இருக்குது சொல்லிட்டு கொஞ்சம் தான் தண்ணி பற்றும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா பெரிய பக்கெட் வந்துட்டு அவ்வளோ தண்ணி ஊற்ற பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பிகிட்டே இருக்குது, நவத்த கூட முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாத்தையுமே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஆரியம் ரொம்ப வந்து என் பையன் வந்துட்டு ரஷ் பண்ணனால ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பக்கெட்டில் தனியாக விட்டாச்சு. வந்து இப்போ பார்க்குற இந்த ஃபிஷ் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். கோல்ட் ஃபிஷ்ஷு, டெலஸ்கோப்பு, ஃபைட்டர் இருக்குது பாருங்கள். இல்லை 2 ஃபைட்டர் இருக்குது, 2 டெலஸ்கோப் இருக்குது, 4 கோல்ட் ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 4 பேர் விடலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து உள்ளே வந்து கோப்ரோ கேமரா வச்சுருக்கோம். ஸோ வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ அதில் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு செட்டாக கொடுத்தாங்க. நம்ம எப்பொழுது தண்ணி மாற்றினாலும் பார்த்தீங்கன்னா 5 ட்ராப்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு மருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இங்க் ஒரு ப்ளூ கலரில் இங்க் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம தண்ணியில் சேர்க்கணும். ஒரு 5 ட்ராப் தான் சேர்க்கணும். அந்த ஃபிஷ் பேர் என்ன? டெலஸ்கோப் மீன். ரெண்டு மீன் போட்டு
என்னைய பிடிங்க. இப்போ ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவும் அந்த ஒயிட் கல்லுக்கு வந்து பிளாக் கலரில் டெலஸ்கோப்பு கோல்ட் ஃபிஷ்லாம் ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது எங்களுக்கு பார்க்கும்போது. சூப்பர். அம்மாவுக்கு பிங்க் ரொம்ப பிடிக்குமா? நல்லா கரையன். பிடிச்சிருக்கா அரியனுக்கு ஃபிஷ்ஷு? நல்லா இருக்குதா ஃபிஷ்ஷு? பிடிச்சிருக்கா அரியனுக்கு? போட்டோ எடுக்குதா? என்ன போட்டோ எடுக்குது? என்ன இருக்கு தண்ணிக்குள்ள? தண்ணிக்குள்ள என்ன இருக்கு? GoPro இருக்கா? கேமரா இருக்கா? சரி வாங்க. நான் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இது பொங்கல் அன்னைக்கு சுத்துறாங்கல்ல. அப்பா என்னம்மா அப்பா செம வித்தக்காரன்டா நீ. ஃபர்ஸ்ட் எப்படி வணக்கம் வச்சாங்க? வணக்கம் வச்சாங்களா ஃபர்ஸ்ட்? ம் குச்சி வச்சு தொட்டு வணக்கம் வச்சாங்கல்ல. எதனாலும் போடு. வீசுடா, வீசி பாடுறா. எதனாலும் போடு.